சென்னை டேலி கோர்ஸ் யூடியூப் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது அன்ஐடென்டிஃபைடு கேஷ் ரிசீப்ட். அன்ஐடென்டிஃபைடு கேஷ் ரிசீப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம நம்மளுடைய ஆபீஸ்ல ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் நமக்கு ஒரு 5000 ருபீஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு அவருடைய அக்கௌண்ட்ல வரவு வைக்க சொல்லி. பட் அவர் யாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மறந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் அவருடைய பிசினஸ் நேம் நம்ம என்ன லெஜர் நேம்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஜஸ்ட் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் அதுக்கு டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் அந்த எண்ட் ஆஃப் தி டேல இந்த பர்டிகுலர் 5000 ருபீஸ், அதாவது நம்ம ரிசீவ் பண்ண அந்த அன்ஐடென்டிஃபைடு கேஷை பிசினஸ்ல நம்ம எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்றது, அதாவது எந்த பர்டிகுலர் கஸ்டமர் நேம்ல நம்ம வரவு வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாத பட்சத்துல இதை நம்ம அன்ஐடென்டிஃபைட் கேஷ் ரிசீப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை இன்ஸ்டன்டா நம்ம எப்படி அக்கௌண்ட்ல நம்ம காமிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நான் இந்த செஷன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டேலில நம்ம நியூவா ஒரு லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த நியூ லெஜர் என்ன நேம் நீங்க கொடுத்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அன்ஐடென்டிஃபைடு கேஷ் அன்ஐடென்டிஃபைடு கேஷ் ரிசீப்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நேம் வச்சிடுறோம். பட் இதை நம்ம எந்த குரூப்ல சார் நம்ம சேர்க்கணும், இதுக்கான குரூப் என்ன, இது இன்கமா நம்ம எடுத்துக்கிறதா இல்ல எக்ஸ்பென்சஸா நம்ம எடுத்துக்கிறதா, ஸோ என்ன நேம்ல நம்ம இதை ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல கிளாசிஃபை பண்ணணும் அப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ கண்டிப்பா நம்ம இந்த குரூப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரூப், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்ப நம்ம குரூப்பிங் பண்ணணும். ஸோ சஸ்பென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ வரைக்கும் அதுக்கான கிளாசிபிகேஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அது இன்கமா, எக்ஸ்பென்சஸா, அசெட்ஸா, லயபிலிட்டியா, ஸோ அது என்ன குரூப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலங்கிற பட்சத்துல நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்ல நம்ம சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் நீங்க வச்சுட்டு அப்படியே இந்த லெஜர் நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம டைரக்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் எண்ட் ஆஃப் தி டேல நம்ம வவுச்சர் நம்ம எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் நம்ம ரிசீப்ட்ல நம்ம இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் கேஷா ரிசீவ் பண்ணதுனால ஜஸ்ட் நான் கேஷ் அப்ப நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு நான் அன்ஐடென்டிஃபைடு கேஷ் ரிசீப்ட்னு கிரியேட் பண்ண இந்த பர்டிகுலர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை இந்த இடத்துல நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்லி 5000 ருபீஸ் நம்ம ரிசீப்டை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல 5000 அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் ரிசிப்டை எப்படி நீங்க கேஷ்ல நீங்க காமிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான என்ட்ரி. இப்போ டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெஜர் இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, கேஷ் அப்படிங்கறத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கேஷ் பேலன்ஸ்ல நம்மளுக்கு இந்த 5000 ருபீஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணி காட்டிட்டோம். ஸோ இதை நம்ம அன்ஐடென்டிஃபைடு கேஷ் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டோட்டல் பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எஃப் லிமிட்டெட் நீங்க கால் பண்ணி பேசுறீங்க. அந்த இடத்துல அவர்கிட்ட நீங்க சொல்றது என்ன அப்படின்னா, 18,349 ருபீஸ் உங்களுடைய க்ளோசிங் பேலன்ஸ்ல ரிசீவபிள் பேலன்ஸா எங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்க எப்ப நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க, அதுக்கான ஸ்டெப் எடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கிறோம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒரு பர்டிகுலர் டேஸ்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 5000 ருபீஸ் உங்களுடைய ஆஃபீஸ்ல உங்களுடைய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நான் கொடுத்துட்டு போயிட்டு என்னுடைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன். பட் அவங்க ப்ராப்பரா கன்வே பண்ணலையா, அந்த 5000 ருபீஸ் நான் கொடுத்ததை நீங்க இன்னும் என்னோட அக்கௌண்ட்ல நீங்க க்ளோஸ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் அவர்கிட்ட நம்ம சாரி சார், அந்த இடத்துல ப்ராப்பரா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் 5000, அதாவது அன்ஐடென்டிஃபைடா இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கேஷை நம்ம இந்த எஃப் அக்கௌண்ட், அதாவது எஃப் லிமிடெட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் லெஜர்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப அந்த அன்ஐடென்டிஃபைட நம்ம எஃப் லிமிடெட் அப்படிங்கிறதுல எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த டைம்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசிப்ட் அப்படிங்கிறது நடக்குது. அந்த இடத்துல நம்ம ரிசிப்ட் வவுச்சர் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம எப்போ ஒரிஜினலா நம்ம கேஷ் ரிசீப்ட் வாங்கணுமோ அந்த பர்டிகுலர் டேட்ல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் அந்த ரிசிப்ட் நம்ம காமிச்சிடுறோம். இப்ப நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ண போறோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வவுச்சர் டைப் டேலில F7 ஜேர்னல் அப்ப நம்ம பாக்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அன்ஐடென்டிஃபைடு கேஷ் ரிசீப்ட் அப்படிங்கிறத நான் இங்க போஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ 5000 ருபீஸ் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிடுறோம். அகைன் கிரெடிட்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எஃப் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா காமிச்சிட்டு எந்த பர்டிகுலர் அமௌண்ட்ல இருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம், அதாவது எந்த பர்டிகுலர் பில்லுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க காமிச்சிக்க முடியும். ஸோ இங்க நான் 5000 அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் அட்ஜஸ்ட் பண்ணி என்ட்ரி பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம
ஜஸ்ட் அந்த அன்ஐடென்டிஃபைட நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதாவது ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி நீங்க பாக்குறீங்க. ஸோ டெபிட் அன்ஐடென்டிஃபைடு கேஷ் ரிசீப்ட், கிரெடிட் பர்டிகுலர் கஸ்டமர் லெட்ஜர். ஸோ இப்போ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணது ப்ராப்பரா போஸ்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெட்ஜர் இதுல போயிட்டு நம்ம வந்து எஃப் லிமிடெட் அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணி பாக்குறேன். இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பர்டிகுலர் அக்கௌண்ட்ல நம்ம வரவு வச்சுட்டோம். ஐ மீன் நம்ம கிரெடிட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அவருடைய ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்து இந்த 5000 ருபீஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிடும். ரிமைனிங் பேலன்ஸ் அவருக்கு நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் அவருக்கு காட்டிடுவோம். அதர்வைஸ் இதே இடத்துல நம்ம பில் வைஸ் டீடைல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்திலையும் ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அந்த 5000 ருபீஸ் அப்படிங்கிறத நம்ம எந்த டேட்ல நம்ம ரிசீட் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். பட் ஒரிஜினலா நம்ம வந்து ரிசீவ் பண்ண டேட்ட நம்ம வந்து இந்த இடத்துல காமிக்க போறது கிடையாது. ஜஸ்ட் ஒரிஜினலா நம்ம ரிசிப்ட் வச்சது ஒன்லி கேஷ் லெட்ஜர்ல மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். அத இதே இடத்துல வந்து F4 பிரஸ் பண்ணி நீங்க கேஷ் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினலா நம்ம எப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்க தான் நம்மளுக்கு தெரியுது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதே இடத்துல F4 பிரஸ் பண்ணிட்டு அன்ஐடென்டிஃபைடு கேஷ் ரிசீப்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்டர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இத என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா, எந்த டைம்ல ஒரிஜினலா நம்ம ரிசீட் வாங்கியிருக்கோம். பட் அது எந்த பர்ட்டிகுலர் லெட்ஜர்ல நம்ம எந்த பர்ட்டிகுலர் டேட்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு ஈஸியா இந்த அன்ஐடென்டிஃபைடு கேஷ் லெட்ஜர் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு கிளாரிட்டி நமக்கு கிடைக்குது. இதே மாதிரியான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த அப்டேட்ல பார்ப்போம்.